வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நாள் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/7/2025 வியாழக்கிழமை சரிங்களா. மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்களை கொண்டு வரோம். கோச்சார பலன்கள் மூலிமா இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ப்ராப்ளங்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்றைய நாளில் யாருக்கெல்லாம் தடங்கல்கள் இருக்குது, யாருக்கெல்லாம் வந்து இன்றைய நாள் சந்திராசிரமம் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா தெற்கு, ராசியா நிறம் வெளிர் மஞ்சள் சரிங்களா. பயணங்கள் சாதகமாகும் நாளாகவும் மாற்றங்கள் ஏற்படும் நாளாகும். அதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் நீங்கள் இன்றைக்கி விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். சில விஷயங்களை நீங்கள் இன்றைக்கி தவிர்க்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்கல அப்படின்னு தோணுதோ அதை நீங்கள் இன்றைய நாளில் தவிர்த்துருங்க. அதை நீங்கள் மீண்டும் செய்யாதீங்க. அது இன்றைக்கி உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளங்களை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை நீங்கள் தயவு செய்யாதீங்க சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் வெளிர் மஞ்சள். பயணங்கள் சாதகமாகும் நாளாகவும் இருக்குது, மாற்றங்கள் நிகழும் நாளாகவும் இருக்குது. அதை சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதும் ரொம்ப நல்லது சரிங்களா. அதை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 9+3 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற கிரகம். ஒரே இடத்துல நிலையாக நிற்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக நிற்க மாட்டாங்க. ஒரு நிமிஷம் உங்களை பிடிச்சி வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நடந்துக்கிட்டே இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஓடியாண்டே இருப்பாங்க. ரொம்பவுமே சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும். அது போக ப்ளஸ் செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ராசிக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா கோபதாபங்கள் அதிகரிக்கும். கொஞ்சம் அவசர புத்தி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. அதே மாதிரி அடுத்து வந்து இடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் இளம் மஞ்சள் சரிங்களா. தீர்வுகள் ஏற்படும் நாளாகும், முன்னேற்றங்கள் ஏற்படும் நாளாகும். அதே மாதிரி வந்து நுணுக்கங்களை அறிந்து செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. சில நுணுக்கமான விஷயங்களை நீங்கள் இன்றைக்கி அறிந்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தீர்வுகள் கிடைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப அருமையான வாய்ப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் இளம் மஞ்சள் சரிங்களா. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக இருக்குது. ஒரு ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும் போது இன்னும் கூட ஒரு மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து தெற்கு, ராசியா நிறம் வெண்மை சரிங்களா. தெளிவு பிறக்கும் நாளாகவும் திருப்திகரமான நாளாகவும் வாய்ப்புகள் சாதகமாகும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் லைஃப்பில் ஏதாவது திருப்திகரமான ஒரு விஷயங்கள் நடந்து முடியிருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தெளிவான ஒரு தெளிவு பிறக்கும் நாளாகவும், இன்னல்கள் இல்லாமல் தெளிவுகள் பிறக்கும் நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. இன்றைய நீங்களும் ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாளை நீங்கள் குரு பகவான், அதே மாதிரி சாய்பாபா, இந்த மாதிரியான கோயில்களுக்கு வியாழக்கிழமை இல்லையா சரிங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமைக்கு ஒவ்வொரு கோயிலுக்கு போக சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தினத்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை நாள்னா சூரிய பகவானுடைய அதிகமான தாக்கம் இருக்கும். அதே மாதிரி திங்கக்கிழமை வந்து நமக்கு ஒரு மாதிரியான கிழமைநாதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். செவ்வாயுடைய கிழமைநாதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். வியாழனுடைய அதிகமான தாக்கம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோளுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறது. அதை சார்ந்த வழிபாடுகள் சிறப்பு அப்படிங்கிறது வேத ஜோதிடம் சொல்லுது. அதுதான் வந்து பராசரர் முறையும் அதுதான் சொல்லுது சரிங்களா. வேத ஜோதிடத்தில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும். அதில் வந்து நமக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து உங்களுக்கு மிதனத்துக்கு வந்து தெற்கு, ராசியா நிறம் வெள்ளை சரிங்களா. அதே மாதிரி 2-4 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். அதே மாதிரி வியாழக்கிழமை நாள்களில் குரு பகவான் வழிபாடு, அதே மாதிரி மெயினாக வந்து குரு பகவான் வழிபாடு ரொம்ப முக்கியம். அதுபோக சாய்பாபா கோயில், அதே மாதிரி சித்தர்கள் ஞானிகள் கோயில்கள்லாம் பீடகத்தில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா. அதே மாதிரி அடுத்து கடகத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு, ராசியா நிறம் மஞ்சள் சரிங்களா. மாற்றங்கள் ஏற்படும் நாளாகும், தாமதங்கள் மறையும் நாளாகும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து திறமைகள் வெளிப்படும் நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாள். உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்துறதுக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. அதுபோக கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு, ராசியா நிறம் மஞ்சள் சரிங்களா. அதே மாதிரி 9+4 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வடகிழக்கு தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரான திசையாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து காவி வந்து உங்களுக்கு இன்றைக்கி நெருக்கடிகள் நீங்கும் நாளாகவும், உதவிகள் கிடைக்கும் நாளாகவும், ஆர்வம் மேம்படும் நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். நீங்கள் கேட்ட இடத்துல உதவிகள் உங்களுக்கு இன்றைய நாளில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நெருக்கங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெருக்கங்களும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு 1+2 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். உங்களுடைய அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் காவி சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் வெளிர் மஞ்சள் சரிங்களா. அதே மாதிரி குழப்பங்கள் மறையும் நாளாகும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும் நாளாகும். அதே மாதிரி
கொஞ்சம் கவனமாக செயல்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சூப்பரான நாள். குழப்பங்கள்லாம் தீர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்றைய நாள் ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாளை தொடங்கும் போது இன்னமும் மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து 2+9ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்கிழக்கு, ராசியா நிறம் சிவப்பு, ஆதரவு கிடைக்கும் நாளாகும், இன்னல்கள் குறையும் நாளாகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதுமையான செயல்களை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது. புதிய அறிமுகங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அறிமுகங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு, ராசியா நிறம் சிவப்பு. அதே மாதிரி 1, 3ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு, ராசியா நிறம் பச்சை, வாய்ப்புகள் உருவாகும் நாளாகும், கருத்து வேறுபாடுகள் குறையும் நாளாகும், கொஞ்சம் அனுசரித்து செல்றதும் ரொம்ப இருக்குது. அதே மாதிரி ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுடைய ஆலய வழிபாடு, குரு பகவான் வழிபாடு ரொம்ப முக்கியம். வழிபாட்டோட இன்றைய நாள் தொடங்கும் போது இன்னும் கூட ஒரு மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி 4, 2 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும், சரிங்களா? அடுத்து வந்து தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் ரோஸ். அதே மாதிரி தேவைகள் நிறைவேறும் நாளாகும். அதே மாதிரி வந்து இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும், ஆர்வம் ஏற்படும் நாளாகவும். அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பார்த்திங்கன்னா வரவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உற்றார் உறவினுடைய வரவுகளும் அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்குது. அதாவது சொந்தக்காரவங்களாம் வீட்டுக்கு வரக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், சரிங்களா? அது மாதிரியான நாள். அதே மாதிரி கொஞ்சம் வீண் விரைய செலவுகளும் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசையும் இருக்குது. ராசியா நிறம் ரோஸ், தேவைகள் நிறைவேறும் நாளாக கண்டிப்பாக இன்றைய நாள் இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியா நிறம் ரோஸ். அதே மாதிரி 2+1ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு, ராசியா நிறம் இளம் பச்சை நிறம், சரிங்களா? குழப்பங்கள் விலகும் நாளாகவும், விரயங்கள் ஏற்படும் நாளாகவும், அனுகூலங்கள் ஏற்படும் நாளாகவும் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கி சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விரயங்கள் ஏற்படுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் இளம் பச்சை, சரிங்களா? குழப்பங்கள் அதிகரிக்கும், விரயங்கள் ஏற்படும், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2+5ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி மகர ராசிக்காரவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உழைப்பு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற கிரகம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து உச்சமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கோபகாவங்களும் உங்களுக்கும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேசத்தினுடைய செவ்வாய் பகவானே வந்து மகரத்தில் தான் வந்து நமக்கு உச்சமாறார் இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கோபதாபங்களை கம்மி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா செவ்வாய் பகவான் உச்சமாகிற இடம் வந்து ஆட்சியாகிறது ஒரு இடத்துலையே இருந்தாலும் உச்சமாகிறது மகரத்தில் தான், சரிங்களா? அப்போது நீங்கள் வந்து கோபத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தான் அதாவது மேச ராசிக்காரவங்களை விட மகர ராசிக்காரவங்களுக்கு தான் கோபம் அதிகமாக இருக்கும். என்ன காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தான் வந்து மேசத்தில் வந்து உங்களுக்கு செவ்வாய் ஆட்சியாக இருந்தாலும் அதை உச்சம் பெறக்கூடிய ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மகரம்தான். மகரத்தில் தான் வந்து உச்சம் பெறக்கூடிய ராசி. அப்போது அதனால் உங்களுக்கு மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த கோபத்தை கம்மி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்கள் தவறாமல் செய்யுங்க, சரிங்களா? அடுத்து வந்து கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து கிழக்கு, ராசியா நிறம் இளம் மஞ்சள், சரிங்களா? செம்மஞ்சள், சரிங்களா? பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும், செயல்பாடுகள் துணிச்சலோடு செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி அனுபவங்கள் ஏற்படும் நாளாகவும், கவலைகள் விலகும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ஒரு சூப்பரான பலன்களாக இருக்குது. நீங்கள் ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும்போது இன்னும் கூட ரொம்ப சூப்பரான ஒரு பலன்கள் இருக்கும். செயல்பாடுகளில் கவனமாக இருங்க, நல்லாவே இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் தான் இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் செம்மஞ்சள், சரிங்களா? அதே மாதிரி வந்து 9+4ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து மீனத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடக்கு, ராசியா நிறம் காவி. அதே மாதிரி வந்து இன்றைய பொறுத்தவரை காரியங்கள் கைகூடும் நாளாகவும், உதவிகள் கிடைக்கும் நாளாகவும், ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும், லாபம் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. லாபம் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு கவனமாக இருங்க. கொஞ்சம் லாபம் தான் இருக்குது, கொஞ்சம் கையிருப்புகளில் கவனம் தேவை. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 1+5ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர்கள் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான மேன்மையான பலன்கள் இருக்கும். எல்லோரும் முடிஞ்ச ஒரு ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும் போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.